நீங்க தான் திருமணமே செய்துக்காம கருவுற்று இருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி மகப்பேறு விடுப்பு அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்ற நீதிபதியே மகப்பேறு விடுப்பை நிராகரிச்சிருக்கார். ஆனா அந்த பெண் உச்சநீதிமன்றத்துல இதற்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அந்த வழக்குக்கு நீதிபதிகள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பு என்ன மாதிரியானது, இந்த வழக்குடைய பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரியான முழு தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல ஒரு பெண் ஒருத்தவங்க உதவியாளரா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கு. திருமணம் நடந்து கொஞ்ச நாட்கள்லயே அவருடைய கணவர் இறந்து போயிடுறார். அதன் தொடர்ச்சியா இவங்க சில ஆண்டுகள் தனியா வாழ்றாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு வேறு ஒரு ஆணோட பழக்கம் ஏற்படுது. இருவரும் காதலிக்க தொடங்குறாங்க. சில காலம் ஒன்னா வாழ்றாங்க, அதாவது லிவ் இன் முறையில வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில இந்த பெண் கருவுற்றுறாங்க. இதை தொடர்ந்து அந்த நபரை மறுமணம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் உதவியாளர் தான் காதலிச்ச நபரை இரண்டாவதா திருமணம் செய்துக்கிறாங்க. இந்த நிலையில அவங்க நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கும்போது தனக்கு மகப்பேறு விடுப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த நீதிமன்றத்துல வேலை செய்துட்டு இருக்கோமோ, அதாவது திருவாரூர்ல இருக்கக்கூடிய குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல தனக்கு மகப்பேறு விடுப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விண்ணப்பத்தை கொடுக்கறாங்க. ஆனா அந்த நீதிபதி என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களோட விண்ணப்பத்தை நிராகரிச்சு அந்த பெண் கிட்டையே திரும்ப கொடுத்துறார். காரணமா என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு திருமணமானதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லையே, நீங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கருவுற்று இருக்கீங்க, அதனால இதை எங்களால திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்க முடியாது. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க கருவுற்று இருக்கீங்க, லிவ் இன் முறையில இருந்து நீங்க கருவுற்று இருக்கீங்க, அதனால இந்த விண்ணப்பத்தை எங்களால ஏத்துக்க முடியாது. உங்களுடையத திருமணத்தில் வந்த குழந்தையா கருதி எங்களால மகப்பேறு விடுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பதில சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அந்த பெண்ணுக்கு பயங்கர மன உளைச்சல். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்களுடைய இந்த ஒரு தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல தனக்கு மகப்பேறு விடுப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழக்கு ஒண்ண தொடர்றாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் அருள்முருகன் இருவரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றமே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை ஏத்துக்குச்சு, அதற்கான எல்லா உரிமையுமே நம்ம நாட்டுல இருக்கு. ஆனா ஒரு பெண் கருவுற்று இருக்காங்க, இந்த நிலையில அவங்களுக்கு மகப்பேறு விடுப்பு மறுக்கப்படுறது ரொம்பவுமே கடுமையான செயல். திருவாரூர் நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய நீதிபதி இந்த பெண்ணுடைய விண்ணப்பத்தை நிராகரிச்ச நீதிபதி ரொம்ப பழமைவாத போக்குல நடந்திருக்காரு. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு பெண் கருவுற்று இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு மகப்பேறு விடுப்பு அப்படிங்கிறது கொடுத்தே ஆகணும். உச்ச நீதிமன்ற விதிமுறைகளை மீறியும் அதை அவமானப்படுத்துற முறையாவும் இந்த நீதிபதி அப்படிங்கிறவங்க செயல்பட்டு இருக்காங்க. இது ரொம்ப கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நிச்சயமா மகப்பேறு விடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு தங்களுடைய உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒருவேளை இந்த பெண் ஏற்கனவே மகப்பேறு விடுப்பு எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை மகப்பேறு விடுப்பா கருதி அவங்களுக்கான எத்தனை நாள் விடுப்பு எடுத்திருக்காங்களோ அது அத்தனைக்குமே ஊதியம் அப்படிங்கிறது வழங்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, இடைப்பட்ட காலங்கள்ல இதனால ஒரு கருவுற்ற பெண் ஒரு மகப்பேறு காலத்துல அவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் உண்டாயிருக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அதற்காக இவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது பெரும் வரவேற்பை பெற்றுட்டு வருது. என்னதான் அவங்க கணவனை இழந்த பிறகு திருமணத்திற்கு முன்பே கருவுற்று இருந்தாலும் அவங்களுடைய மகப்பேறு காலம் அப்படிங்கிறது மகத்தானது. இதற்கான விடுப்பு அப்படிங்கிறத யாராலையும் நிராகரிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த ஒரு தீர்ப்பு உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த தீர்ப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.